ஓகே. இந்த லெக்சர்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ டேட்டா டைப்லயே நெறைய டைப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைப்லாம் என்னென்ன, அது எப்படி நம்ம ப்ரோகிராம்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிம்பிளா வந்து பார்க்கலாம். இனிமே நம்ம ப்ரோகிராம் பண்ணக்குள்ள நம்ப இந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்குள்ள உங்களுக்கு அது ஃப்ளூயன்ட்டாவே உங்களுக்கு ஈஸியா வந்து மெமரைஸ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு நீங்க வொரி பண்ண வேணாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கேர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இதுவும் ஒரு டேட்டா டைப் ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோகிராம்ல ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் அட்ரஸபிள் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இதுக்கு தான் ரொம்பவே கம்மியான டேட்டா டைப், அது சாரி, கம்மியான மெமரி ஓகேவா? ஸோ அது எப்படின்னா மெமரி வந்து இது ஆக்சுவலாக கிரியேட் பண்ணாது. ஜஸ்ட் எவ்வளோ மெமரி எடுத்துக்கணுங்கிறத கம்பைலர்கிட்ட சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்பைலர் வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ நம்ம கேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் அட்ரஸபிள். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இது ஜஸ்ட் அட்ரஸபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேவா? ஸோ இத்தனை இது அட்ரஸ், இத்தனை இத்தனை பைட் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஒரு பைட் மட்டும்தான் இதில் வந்து நம்ம கேரோ யூஸ் பண்ணி பண்ண முடியும், அலோகேட் பண்ண முடியும். அதுமாரி 8 பிட்ஸ், அதாவது ஒரு பைட்னா 8 பிட்ஸுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இத்தனை 8 பிட்டு வரையும் நம்மளாட்டி நம்ம இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம் ஏதாவது வேரியபிள்னா 8 பிட் வரையும் நம்மளாட்டி அந்த வேல்யூஸை வந்து நம்ம இந்த டேட்டா டைப்புக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, சைன்டு அன்சைன்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை கிளியராக வந்து நம்ம முடிச்சிருவோம். ஸோ சைன்டு அன்சைன்னா என்னன்னு பார்க்கலாம். சைன்டு கேர் அப்படின்னா நீங்கள் அதாவது சைண்டில் நீங்கள் கேரு, இன்ட்டு, ஃப்ளோட் இந்த மாதிரி இதெல்லாம் டேட்டா டைப்பு. ஸோ இதில் வந்து சைன்டு அன்சைன்டுன்னு ரெண்டுத்துலேயுமே, அதாவது ரெண்டு வகையான இதெல்லாம் இருக்கும். ஸோ டேட்டா டைப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூ டேட்டா டைப் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டேட்டா டைப் வந்து சைன்டா அன்சைன்டான்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அது அப்படின்னா என்னன்னா, சைன்டுனா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் ஓகேவா? அதாவது நம்ம பாசிட்டிவ் நம்பரையும் ஸ்டோர் பண்ண முடியும், நெகட்டிவ் நம்பரையும் அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வச்சு கிரியேட் பண்ண வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அதேமாரி அன்சைன்டுனா என்னாட்டி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, அதாவது நான் நெகட்டிவ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அன்சைன்டில். இது நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சைன்டு அன்சைன்டுக்கு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நீங்கள் கேர்னு இங்கே போடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்டிஜர்ங்கிற மாதிரி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி சைன்டுன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே அன்சைன்டுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் போத், சாரி, சைன்டுனா மாற்றி சொல்லிட்டேன், இது நல்லா நான் போச்சு, இதில் எனக்கே வந்து லிட்டில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சைன்டுனா நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஸ்டோர் பண்ண முடியும், அது மட்டும் நல்லா நான் போச்சுங்க. அன்சைன்டுனா வெறும் நமக்கு என்ன, ஒன்லி நான் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அவுட்புட் பார்த்துருவோம், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேர் டேட்டா டைப் வச்சு பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோனா 0லேருந்து 255 வேல்யூ வரையும் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இங்கே என்ன மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் -128 இதையும் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சம் பண்ணீங்க, அதாவது இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 255 தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது 8 பிட் தான் டோட்டலாக. அது நீங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரையும் எடுக்கிறீங்களா இல்லை 0லேருந்து 255 எடுக்கிறீங்களாங்கிறது அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் இதில் 8 பிட் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த கேர் டேட்டா டைப்பில் ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்னா என்ன, ஃப்ளோட் டபுள்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நான் கேர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்கள் சைன்டு கேர்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா? நீங்கள் அன்சைன்டாக இருந்தால் தான் இப்படி அன்சைன்டுன்னு மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லை சைன்டு கேர்னா நீங்கள் ஒன்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். சைன்டு கேர் ஏ ஈக்குவல் டு 10னா இதில் நீங்கள் பாசிட்டிவ் ஸ்டோர் பண்ணலாம், நெகட்டிவும் ஸ்டோர் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி நார்மல் கேர்னு டிக்ளேர் பண்ணாலுமே ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா? ஸோ அன்சைன்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலான கேரில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் பார்த்தோம் சைன்டில், அதாவது -128லேருந்து +127 வரையும் ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது இத்தனை இது வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிடும் கம்பைலர் மூலயமா. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம், நமக்கு 127 அவுட்புட்டில் வருதானே. 127 வருது. பட் இங்கே 128 நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு -128ன்னு வருது. ஸோ இது ஆக்சுவலாக ராங்கான டேட்டா. ஸோ இப்படி வரக்கூடாது. நமக்கு ஆக்சுவலாக நம்ம கணக்குப்படி எப்படி வரணும்னா 128 பாசிட்டிவ்ல வரணும் இல்லையா? ஸோ இப்போ இதே 129 கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் எனக்கு வேல்யூ மாறும் பாருங்க.
127 வருது. இது என்னது இது? ஒரு மாதிரி ரேண்டமாக வருது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு இந்த டேட்டா டைப்புக்கு வந்து இவ்வளோ தான் அட்ரஸபிள்னு சொல்லிட்டோம். அதனால திரும்ப திரும்ப அதாவது கீழேருந்து மேலேன்னு வருது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு இது கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், -128லேருந்து +127 கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே -128 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது கீழே என்ன இருக்கும், -127 இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படியே போயிட்டே வந்து நமக்கு என்ன இருக்கும், 127 வரையும் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் வரையும் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, 127 பிரிண்ட் பண்ணக்குள்ள எனக்கு 127 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 128 ட்ரை பண்ணேன்னா என்ன ஆச்சுன்னா, இது ஒரு சர்க்கிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இதிலிருந்து 128க்கு நம்ம அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது கேராட்டி, சைன்டு கேராட்டி. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, திருப்பி இங்கேருந்து மேலே, அதாவது நம்ம 128 போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து, அதாவது அந்த ஸ்டார்ட் ஆகிற அட்ரஸுக்கு திரும்ப போயிடுது, -128ன்னு வருது. ஸோ நம்ம 129 ட்ரை பண்ணோம்னா திருப்பி இங்கே எனக்கு 129 வராமல், அதாவது இது கீழே இடம் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, திருப்பி நம்ம மேலேருந்து, அதாவது -128 127 எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இப்போ -126 எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணலாம், 130 சிம்பிளாக கொடுத்தனா எனக்கு -127ங்கிறது 6ங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த -127 வந்துருச்சு, -128 வந்துருச்சு. இப்போ நான் 120, அதாவது இதில் இன்னும் 2 டிஜிட் தாண்டி நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள என்னாச்சுன்னா, இந்த 2 டிஜிட் தாண்டி என்னாட்டி 128 129 பண்ண முடியாது கேரில். பட் என்ன ஆயிருக்குன்னா, இங்கே கீழே இடம் இல்லாமல் திருப்பி அந்த ஸ்டோரேஜ்லேயே மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு 128 127 இந்த இடத்துல -126ன்னு இருந்திருக்கும். அதுதான் நம்மளுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே வந்து நான் 131 யூஸ் பண்ணோன்னா 4 டிஜிட், அதாவது 128ஓட 127ஓட 4 டிஜிட், 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இன்னும் 4 டிஜிட் ஆட் ஆகும். அப்போ அது அப்படியே கீழே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால மேலே இருந்து -128 -127 -126 -125ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் -125ன்னு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் வந்து தப்பாக வரும். ஆக்சுவலாக எனக்கு 131 தானே வரணும். ஸோ அதனால இது ஆக்சுவலாக ஒரு எரர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்சைன்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும், இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லாமல் நமக்கு 131ன்னு வந்துடும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, 131ங்கிறது நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ண முடியும் அன்சைண்டில். ஓகேவா? 255 வரையும் நம்மளாடி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ 256 நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும், திரும்ப இந்த மாதிரி உங்களுக்கு லூப் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அதாவது 256 ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 பிரிண்ட் ஆகும், 257 ட்ரை பண்ணிங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிளில் இப்படி, அதாவது அந்த இருந்த அட்ரஸே திரும்ப திரும்ப வரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணக்குள்ளே என்னென்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இத்தனை நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அன்சைன்டு கேர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இன்டிஜர் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ தான், நான் 0லேருந்து 255 வரையும் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இதே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்பெடட் பொறுத்த அளவில் நமக்கு மெமரி எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். நமக்கு இவ்வளோ போதும்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவையில்லாமல் அதிக டேட்டா டைப் கிரியேட் பண்ணால் நமக்கு மெமரி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் வந்து நமக்கு 255 இந்த ஒரு வேல்யூக்குள்ளே போதும்னா நம்ம கேரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதிகமாக நான் நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் இன்டிஜர் போய்க்கலாம். ஸோ இப்போ இன்டிஜர் பொறுத்தளவில் இதுக்கு அடுத்த டேட்டா டைப், அதாவது இன்டிஜர் அரித்மெட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. ஷார்ட் இன்ட், லாங் இன்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னன்னா, ஒரு ஷார்ட் இன்டாட்டி 16 பிட்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது எத்தனைங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. 8 பிட்ஸ்னா 1 பைட்டு, அப்போ 2 பைட் வந்து ஷார்ட் இன்டாட்டி ஸ்டோர் பண்ண முடியும். நார்மல் இன்ட்னா உங்களுக்கு 32 பிட்ஸ், அதாவது 4 பைட் வரையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்பைலர் பொறுத்து மாறும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டுங்கிறது நமக்கு யூஸ்வலாக வந்து 4 பைட்ஸ் தான், அதாவது 32 பிட்ஸ் தான். பட் அதாவது நமக்கு நம்மளுடைய டிவைஸ் பொறுத்து மாறும். இங்கே பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 32 பிட் 64 பிட் சிஸ்டமாக இருந்தது உங்கள் பிசி, உங்கள் இதாக கண்ட்ரோலராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ட்டுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்ப அது 4 பைட், அதாவது 32 பிட்ஸ் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் இன்ட்டுனா 4 பைட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இதை டீப்பாக படிக்கணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இன்னும் இந்த இன்ட்டு டேட்டா டைப் பற்றி இன்னும் தெளிவாக படிக்கலாம். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது.
அதே மாதிரி இதில் அன்சைன்டு வெர்ஷன் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து சைண்டோட உங்களுக்கு ஸ்டோரேஜ், இது மைனஸ்லேருந்து இது அன்சைண்டுனா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக, அதாவது ஜீரோலேருந்து எக்கச்சக்கமான வேல்யூ வரும். ஸோ அந்த நம்பர்ஸும் உங்களுக்கு கூகுள் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து இன்ட். ஓகேவா, இன்ட்டுங்கிறது நம்ம நார்மலாக அதிகமான நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அன்சைன்டு கேர் இருக்கா. ஸோ இப்போ இதில் நான் 256 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன வருது, வரல, 0 வருதா. ஸோ ஏன்னா உங்களுக்கு என்னாட்டி அதுக்கு மேலே 255 வரையும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுது. ஸோ அதனால் நமக்கு திருப்பி ஓவர்ஃப்ளோ ஆகி திரும்ப அந்த 0வே பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூவே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா டைப்பை மாற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இன்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரும், 256ன்னு வருது. ஏன்னா இன்ட்டில் இன்டிஜர் இந்த டேட்டா டைப்பில் நம்ம எவ்வளோ வரையும் ஸ்டோர் பண்ணலாம், எக்கச்சக்கமான வேல்யூஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ -2 இதுலேருந்து இவ்வளோ வேல்யூ வரையும் ஸ்டோர் பண்ணலாம். இதே அன்சைன்டு இன்ட்டுனா இன்னும் உங்களுக்கு 0லேருந்து பயங்கரமாக தாண்டும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து இன்ட்டுங்கிறதுனால, அதாவது இந்த சைன்டு இன்ட்டுங்கிறதுனால உங்களாட்டி மைனஸ் ஸ்டோர் பண்ண முடியும். இதே அன்சைன்டு இன்ட்டுன்னா உங்களாட்டி மைனஸ் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மைனஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எனக்கு எரர் வரும். ஓகேவா, எரர்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு -256ன்னு வந்திருக்கு. பட் நம்ம இங்கே கேர் யூஸ் பண்ணி பார்ப்போம், இல்லைனா கேர். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி இப்போ பார்ப்போம். ஓகேவா. இங்கே பாருங்கள், மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான எரர் ஒன்று வந்திருக்கு, அதாவது அன்சைன்டு கன்வர்ஷன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம இன்ட்டு வந்து யூஸ் பண்ணாலும் அதே எரர் தான் வரும். எதனால் எனக்கு போன வாட்டி எரர் வந்து வரலன்னு தெரில. அன்சைன்டு இன்ட்டில் மைனஸ் நம்மளாட்டி ஸ்டோர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி வருது. பட் நம்ம இன்னும் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்பயுமே எனக்கு வருது. பட் ஆக்சுவலான லாஜிக் என்ன அப்படின்னா, எப்போதுமே சைண்டில் நீங்கள் மைனஸ் ஸ்டோர் பண்ணலாம், அன்சைனில் இந்த மாதிரி மைனஸ் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளாட்டி அன்சைன்டில் ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா நமக்கு அன்எக்ஸ்பெக்டடான அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்களா, கேரில் நமக்கு அந்த மாதிரி அவுட்புட் வரலை இல்லையா. இன்டீஜரில் வந்தது, பட் நமக்கு கேரில் அந்த மாதிரி அவுட்புட் வந்து எப்போதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, அன்சைன்டு கேரில் நான் -23 ஸ்டோர் பண்ண முடியும். பட் அன்சைன்டில் நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் இல்லை. ஸோ அவுட்புட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாத 233ன்னு எனக்கு ஒரு நம்பர் வருது. ஸோ இதுதான் இதில் ப்ராப்ளம். ஸோ எப்போதுமே சைன்டு யூஸ் பண்ணுங்கள். சைன்டுன்னு மென்ஷன் பண்ணாலும் நார்மலாக மென்ஷன் பண்ணலனாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது என்ன அவுட்புட் வரும்னா மைனஸ் வந்து உங்களாடி ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நமக்கு -23 ப்ராப்பராக வருது இல்லையா. ஸோ இதுதான் அன்சைன்டு சைன்டை பொறுத்தளவில். இந்த ஃப்ளோட் டபுள்னா ஒன்றும் இல்லை. ஃப்ளோட்னா உங்களாடி 32 பாயிண்ட் டெசிமல் வேல்யூஸை உங்களாடி ஸ்டோர் பண்ண முடியும். மொத்தமாக இதுக்கு வந்து 32 பிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அதேமாரி டபுள்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராமில் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். வேணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி, அதாவது பாயிண்ட் வேல்யூஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 5.5 இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் டெசிமல் வேல்யூஸ் வந்து பாயிண்டோட ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். டபுள் வந்து ரொம்ப பெரிய நம்பர், அதாவது 64 பிட்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு. அப்படின்னா எத்தனைன்னு கால்குலேட் பண்ணிக்கிங்க. 4 பைட்னா எத்தனை, 32 பிட்ஸ். அப்போ இன்னும் ஒரு 4 பைட்ஸ் எடுத்திங்கன்னா 8 பைட் வரையும் நீங்கள் இந்த டபுளில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம டேட்டா டைப் என்னென்ன டைப்ஸ்னு பார்த்துட்டோம், அன்சைன்டு அன்சைன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ஃப்ளோட்டோட ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இந்த லெக்சரை ஃபினிஷ் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஏவை. ஸோ இதில் எப்போதுமே நம்ம பாயிண்டில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. 6.77 நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக பாயிண்டில் அவுட்புட் வராது. பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாத ஒரு நம்பர்ஸ் வருது இல்லையா. ஸோ அது ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணக்குள்ள இந்த டீல பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அது இன்டிஜர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். நமக்கு ஃப்ளோட்டில் வேணும் அப்படின்னா Fன்னு மாற்றிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸான ஜீரோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பாயிண்ட்டு சம் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜீரோலாம் ட்ரிம் அவுட் ஆகி இந்த மாதிரி நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக இதை நம்ம நார்மலான டேட்டா டைப்பில் பாயிண்ட் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதனால தான் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா. ஸோ இதில் நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரல இல்லையா. ஸோ அது ஏன்னா நம்ம ஃப்ளோட் தான் டெசிமல் வேல்யூஸ், பாயிண்ட் வேல்யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராப்பரான ரைட் வே. ஸோ அவ்வளோதான். அடுத்த லெக்சரில் நம்ம இன்னொரு புது லைப்ரரி பற்றி பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே.